பாங்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம பைக் ரெடி ஆகிடுச்சு. எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். -9 டிகிரி இருக்குது இப்போ செல்சியஸ் வெளியில். சாரம் ரெடி ஆகிடுது. எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் காட்டுறோம் பாருங்கள். எங்கள் ரூம் இதாங்க ரூம். நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூமு பாங்கில். மேலே தகரமா, வேறு எதுவும் முடியாது. இதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 800 ரூபா. ஈவினிங் ஃபுட்டு அண்ட் மார்னிங் ஃபுட்டு ரெண்டும் சேர்த்து. கப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாகவும் இருக்குது. மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணது மாதிரி கப்புள்ஸு எல்லாம் சீட்டு தான் மேலே. இந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஹால். இன்னொரு கர்மா அவ்வளோதான். எஸ், இது ஹீட்ரு அப்படியே அவுட் சைடு. இன்றைக்கி நம்ம வந்து பேங்காங்லேருந்து ஜிங்ஜிங் பார் அப்படின்ற இடத்துக்கு தாங்க நீங்கள் நம்ம போக போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கியோட பிளானு. நாங்கள் பேங்காங்லேருந்து கிளம்பி எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டே பண்ண முடியல அவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வண்டி எடுத்து ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க போனோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே பேக் சைடில் யாருமே வரல. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி போய் பார்க்கலான்னு போனால் நம்ம ஜெர்மன்ஸ் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அங்கேயே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ஜெர்மன்ஸ் வந்து வண்டி ரெடி பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெய் சாரும் ராமும் ஃப்ரண்ட்டில் கிளப்பிட்டோம். சாயும் ஜெர்மன்ஸும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே பக்கத்தில் நம்ம மெக்கானிக் இல்லை பேங்கில். ஸோ வெளியிலேருந்து மெக்கானிக் வந்தால் தான் உண்டு. நம்ம ஒரு லாங் ட்ரிப் போகிறோன்னா கண்டிப்பாக வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸு மினிமமாவது எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நம்ம ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுறது தெரியுங்களா, எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. பேட்டரி கூட அவன் மாற்றலைங்க. அந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்கு இல்லையா, அதை கூட அவர் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ கொடுமை அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பனி இருக்க ஏரியாவை வந்து இன்றைக்கி கிராஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம பனியை விட்டு வெளியில் போயிடணும், குளிர் அதிகமாக இருக்குன்றது தான் எங்களுடைய மோட்டிவாகவே இருந்தது. பட் பரவாயில்ல, கூட வரல. ஸோ ஜெர்மன்ஸையும் சாயை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஸ்ரீநகர்லேருந்து லே வந்தோம். லேலேருந்து மாலவியாக வெளியே போகிறோம். ஸோ அந்த ரூட்டு தான் இது. ஸோ லேலேருந்து மாலவியாக போகிற ரூட் இது. ரோடெலாம் நல்லா தான் இருந்தது. சம்டைம் ஆஃப் ரோடாக இருந்தது. பட் ஓகே தான், வியூலாம் அட்டகாசமாக இருந்ததுங்க. சர்ச்சுலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தானே சர்ச்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன். சர்ச்சிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா வண்டி நிற்கிது பாருங்கள். இதுக்கெல்லாம் ஸ்னோ ஃபாலாம், ஐஸ் இருக்கா மலையில், இதுக்கு மலை தத்தில் அதில். அதனால் வண்டி விட மாட்டுறாங்க. என்ன ரீசன் தெரில. கான்வாய் வருதுன்றாங்க. இங்கேருந்து எவ்வளோ மணாலி 222 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து மணாலி. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. எப்படி போகிறதில்ல, எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னா கூலிங் ஆகிடும், ரொம்ப கூலிங் ஆகிடும். நம்ம கேங்க் எல்லாம் இருக்குது. இவங்க 3 பேரும் ஆல்ரெடி இவங்க வராங்கன்னு தெரியும். பட் அங்கங்கே பார்க்குறோம். ஆமாம், வராங்க வந்துட்டு இருக்காங்க. 3 பேர். எங்கள் வண்டி ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னல, அது பேங்கில் இருக்குது. இன்னும் வரல அந்த வண்டி. பசங்களை லாரியில் போட்டு இருந்தோம் சொல்லிட்டோம். பாருங்க, இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு வழியாக சர்ச்சிலேருந்து தப்பிச்சு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலி அங்கே வந்து ரோடு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2:30 மணி இருக்கும். அவங்க ரோடு ஓகே விட்டுட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 60 பைக்கர்ஸ் கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறும்போது தான் தெரிஞ்சுது பனியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வரும்போதெல்லாம் சரியான குளிருங்க.
ஒன்றுமே முடியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்களே வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து அங்கே வெயிட் பண்ணியிருந்து ரோடு ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மிலிட்ரி கான்வாய் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டிராஃபிக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் நம்பலை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது, எந்த மிலிட்ரி கான்வாயும் இல்லை. ஒரு ½ hour கழிச்சு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மிலிட்ரி வண்டி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இதுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஆரம்பிச்சிது. வண்டி வரது இல்லாமல் அந்த குளிர் ஒரு பக்கம், ஐயோ தாங்க முடியலைங்க. எங்கெல்லாம் சரியான குளிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டிகிரி அது மாதிரி செல்சியஸ் இருந்திருக்கும் அந்த டைம்லாம்.